சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் இன்னும் தன்னைய கொடுமைப்படுத்துற விஷயத்த சீதா தன்னோட வீட்டிலயும் சொல்லல, மீனா கிட்டயும் சொல்லாம மறைச்சர்றாங்க. அதுக்கப்புறம் முத்துவும், மீனாவும் தன்னோட வீட்ல போயிட்டு செல்வத்துக்கு காசு குடுத்த விஷயத்த தன்னோட கார அடகு வச்சு தான் குடுத்தேன் அப்படிங்கிறத அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, வழக்கம் போல விஜயாவும், மனோஜும் நம்ம முத்துவையும், மீனாவையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ பேசி சமாளிச்சர்றாங்க. இதுக்கப்புறம் சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அதாவது நம்ம விஜயா பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வராங்க. நம்ம பார்வதி ஆண்டி அவார்டு வாங்குறதுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தாங்க இல்லையா? ஸோ அவார்டும் வாங்கிக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஒரு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 7 கதை குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கான்ட்ராக்ட் பேசியிருக்காங்களாட்டுக்கு. அதுக்கு மாசம் ரூ. 1,00,000 சம்பளம் வேறயா குடுக்க போறாங்களாட்டுக்கு. இத கேட்ட உடனே விஜயாவுக்கு அப்படியே பொறாம பொங்குது. பின்னாடியே கொஞ்ச நேரத்தில சிந்தாமணி வந்துடுறாங்க. சிந்தாமணிய அழைச்சுக்கிட்டு நம்ம விஜயா எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீத்துவோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஸோ நீத்துவோட வீட்டுக்கு எதுக்காக போயிருக்கிறாங்க அப்படின்னா, நீத்துவ பொண்ணு கேட்க போயிருக்கிறாங்க மனோஜுக்கு. ஆனா அது இந்த வாரம் நமக்கு காமிக்கல. ஸோ அடுத்த வாரம் தான் கேட்க போறாங்க. ஸோ இந்த நீத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரவிய தான் பொண்ணு கேட்க வந்திருக்காங்களாட்டுக்கு அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா கன்ஃபார்மா மனோஜுக்கு தான் கேட்டு வந்திருக்கிறாங்க. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, மொக்க வாங்கிக்கிட்டு தான் வரப்போகுது. இந்த பக்கம் நம்ம மீனா வந்து நம்ம ஸ்ருதிய மீட் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.